ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்குலாம் ஆல்டர்னேட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியானது. ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் மீல் மேக்கர் தான் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம நல்லா நல்லா சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுனதும் நம்ம புழிஞ்சு தனியாக எடுத்துக்கணும். அது கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 10, புதினா கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நைஸாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டு. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஸ்பைசஸ் வந்து சோம்பு கொஞ்சம், 4 லவங்கம், பட்டை, மராட்டி மொக்கு, ஸ்டார் மொக்கு, பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் பக்கமாக சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் இல்லாட்டா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு இருந்ததும் நம்ம வந்து ஒரு 4 தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக நம்ம போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஆயிலே வேகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சிருந்தோம் பாருங்கள். அந்த மசாலாவை இதோடு சேர்த்திக்கலாம். இதுவும் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் ஆயிலே ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மீல் மேக்கரை இதோடு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்பிளான இந்த வெஜ்ஜு குருமா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையான வெஜ்ஜு குருமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டி. கொஞ்சம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் மாதிரி விட்டுறலாம். ஒரு விசில் வரணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நம்மளுடைய வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொத்தமல்லி தழை போட்ட வேண்டியது தான். நம்மளோட வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். நாம் இன்றைக்கி வந்து சப்பாத்தியோடு தான் சேர்ந்து சாப்பிட போகிறோம். சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் குழம்பு மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையும் ரசித்து செய்யுங்க, சுற்றி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.